ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. வேறு எதுவும் இல்லைங்க, திருவண்ணாமலை ஆந்திராவாக மாறிக்கொண்டிருக்கிறதா அந்த ஒரு கேள்விலாம் இருந்துகிட்ருக்கு. இன்னும் திருப்பதி போகலாம், தமிழர்கள் அதிகமாக போவாங்க, எல்லோரும் பார்த்துட்ருப்போம். ஆனால் இப்போ திருவண்ணாமலையை பார்த்தோன்னா தமிழர்களை நம்ம கை விட்டு எண்ணிக்கிற அளவுக்கு தான் கூட்டம் வருதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதிக அளவில் ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாலேருந்து மக்கள் குவிஞ்சிட்ருக்காங்க, கர்நாடகா உட்பட. ஸோ இதனால் என்னென்னா, அங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா தெலுங்கில் பேர் பிள்ளைகள் வச்சுட்டாங்க. அதை அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து வர வண்டி அருணாச்சலேஸ்வரன் தான் சொல்லுவார், திருவண்ணாமலைன்னு வரல. இது ஒரு சர்ச்சையாக ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த சர்ச்சைக்கு தமிழக அரசுடைய மிரட்டலுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை எடுத்து திருவண்ணாமலைன்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஏன்னா திருத்தணியில் நம்ம ஆந்திராவோட போராடி நம்ம தமிழ்நாட்டோட இணைச்சிட்டோம். திருப்பதி நம்ம கூட வந்திருக்கணும், பேச்சுவார்த்தையில் ஆந்திராவோட போயிடுச்சு. ஸோ இப்போ திருவண்ணாமலையில் அவங்க கும்பிட்டு போடுற எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தமிழர்களும் அதிக அளவு போகிறாங்க, திருப்பதிக்கு போகிறாங்க, என்ன பிரச்சனையும் இல்லை. அங்கே நம்ம நிலம் வாங்கவும் நம்ம இருக்கிறதுக்கும் நம்ம அந்தளவு நம்மளுக்கு விரும்புறதில்ல. அதுவும் இல்லாமல் அங்கே தெலுங்கு தான் எல்லா இதுலேயுமே பேர்பலைகள்லாம் இருக்கும். இங்கே திருவண்ணாமலை ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய தெலுங்கு மக்கள் பார்த்தோன்னா பேர்பலைகள்லாம் தெலுங்கில் இருக்குது. அதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும். ஏன்னா திருவண்ணாமலையுடைய மிகப்பெரிய மாவட்டத்தில் திமுக தலைமை பார்த்தோன்னா நம்ம ஏவாவில் அவர் பார்த்தோன்னா ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர். ஸோ அவர் அப்படி இருக்கிறனால பாஜக டார்கெட் பண்ணாங்க. இன்னொன்று இந்து அறநிலைத்துறை என்பது அங்கே இருக்க இந்து அறநிலைத்துறை அமைச்சராக சேகர் பாமாவும் ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி சமூகத்தை சார்ந்தவர்னு ஒரு பேச்சு. இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்காக இது மாதிரியான ஒரு இது நடக்குதா? ஏன்னா ஆந்திரான்றாங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் திருப்பதியில் போய் அவங்க இடத்தையும் அந்த மக்களும் நிலத்தையும் அல்லது நம்ம தமிழ் மொழியும் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. ஸோ இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? திருவண்ணாமலையில் எப்படி நீங்கள் தெலுங்கு எழுதலாம் படிக்கலான்றதான் ஒரு கேட்சி பொருள் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இப்பயே எப்படின்னா திருவண்ணாமலை ஆந்திராக்காரர்கள் கையில் போய்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி போகப்போகுது, விளைவு எப்படி போகணும்? திருப்பதி என்பது ஏன் அதிக ஆந்திராவிலேருந்து இங்கே வராங்கன்னா, ஒரு ஆன்மீக சொற்பொழி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பார்த்தோன்னா பொட்டி ஒரு ஆள், ஒரு ஆன்மீக அவர் பேர் முழு பேர் தெரில. அவர் திருப்பதியை விட திருவண்ணாமலையில் தான் நமக்கு போனால் நம்ம முக்தி கிடைக்குன்னு ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழியில் பேசுனாங்கன்னா, ஆந்திராலையும் கர்நாடகா இருக்கக்கூடிய அதனால் அதிக அளவு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்தால் என்னென்னா, வாடகை திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டு வாடகை 3000 தமிழர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆந்திராக்களுக்கு அதிகம் வரனால அவங்க ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு 1000 ரூபாய் 2000 தரனால அங்கே உள்ள லோக்கல் மக்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. இதனால் அங்கே இட வாடகையிலேருந்து எல்லாமே விலை ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இது இப்படி போனால் உள்ளூர் மக்கள் எப்படி வாழறது? ஏன்னா ஆந்திராவிலேருந்து வரக்கூடியவங்க ஆன்மீகவாதிகளாக இருக்கணும், என்ன பண்ணால் 3000 ஒரு நாள் தங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதை நம்ம தமிழர்களெல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா அங்கே விவசாய பூமி நம்மளாம் ஆன்மீகம் அவ்வளோதான். ஸோ இதனால் இந்த விளைவின் காரணமாக தான் இப்போ எல்லோரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆந்திராவோட கைக்கு போயிடுமான்றது ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை எப்படியோ நம்ம தமிழக அரசு இதை மாதிரி நடவடிக்கை எடுத்து இதை தெலுங்கில் பேர்பலைகளை அழிக்கணும்னு நான் யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக்கிறேன். உங்களும் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.